போன முறை நீங்கள் 2021ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கோயம்புத்தூர் சவுத்தில் மக்கள் நீதி மய்யத்தினுடைய கமலஹாசன் போட்டியிட்டார். அதனுடைய எஃபெக்ட் வந்து கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா தொகுதியிலுமே இருந்துச்சு, டு பி ஃப்ராங்க். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டமணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 23,000 25,000 ஓட்டு வந்து மக்கள் நீதி மய்யம் வாங்கியிருந்தாங்க. கேண்டிடேட் பேர் பங்கஜ் ஜெயின்னு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வாங்கியிருந்தாங்க. ஒரு அதை எக்ஸாம்பிளாக நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் கிடையாது. நீங்கள் அப்படி இருக்கிறப்போ, இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் அவங்களால ஓட்டு எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க கோயம்புத்தூர் தெற்கில் கமலஹாசன் அவர்கள் நிறுவனத்தினுடைய எஃபெக்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய 10 தொகுதியிலுமே ஆச்சு. நீங்கள் கிணத்துக்கடவில் ரொம்ப சிறிய மார்ஜினில் நம்ம தோற்றோம், 1000 சில்லறையில் தோற்றோம். அதே மாதிரி நான் இங்கே கோவை வடக்கு எடுத்திங்கன்னா 4001 ஓட்டு என்னும் போது டிஃப்ரென்ஸு. இப்படி அந்த வேட்பாளர் போன முறை அந்த இருந்தது வந்து ஒரு 5 தொகுதி அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்படி தான் உங்களுக்கு கவுண்டம்பாளையம் தொகுதி போச்சு. அதே மாதிரி ஆன்டி இன்குமென்சி கவர்மெண்ட்டு மேலே இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எல்லா கவர்மெண்ட்டுமே ஆன்டி இன்குமென்சி வர அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் கடந்த 5 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட மக்கள் இடத்துல முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நல்ல பேர் உருவாயிருக்கு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பல திட்டங்கள் அதுக்கு சாட்சி. அது எல்லாமே கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை இப்போ 33 மாதமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கிரவுண்டில் அவ்வளோ அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. மகளிர் அவ்வளோ பேர் கூட்டத்துக்கு வர்றாங்க. நீங்கள் மொபிலைஸ் பண்ணாமல் அவங்க இயல்பாக வரக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி. அவங்களுடைய அந்த ஃபேஸில் பார்க்க முடியுது. நீங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு வேளை தீவிர அதிமுக காரராக இருக்கலாம் அவருடைய கணவர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் திமுக கூட்டத்துக்கு வர்றாங்க, திமுக ஆதரித்து பேசுகிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் 33 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அந்த மக்கள் சென்றடைஞ்சிருக்கு ஒன்று. ஸோ அதனால் பெருசாக அரசின் மீது ஆன்டி இன்குமென்சிலாம் இல்லை. நீங்கள் மற்ற தேர்தல்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒரு 2016 ஆட்சிக்கு அப்புறம் 2021 அதிமுக மீது ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்குமென்சி இருந்துச்சு. ஸோ அந்த ஆன்டி இன்குமென்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேலே கிடையாது இந்த முறை. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்குது. யார் மேலே இருக்குது அப்படின்னா, இன்குமெண்ட் எம்எல்ஏ மேலே இருக்குது. அதுக்கு ஒரே காரணம், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கடந்த 5 வருஷமாக நாங்கள் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 பாயிண்ட் பேசுகிறோம். சின்ன பாயிண்ட் பேசுகிறோம், பெரிய பெரிய பாயிண்ட் பேசுகிறோம். அங்கே நான் மக்கள்கிட்ட கேட்குறப்போ நான் ஒரு வார்த்தை எல்லாத்துட்டையுமே கேட்குறேன், என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. 5 வருஷம் எப்படி இருந்திருக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் கேட்குறேன். எப்போ வந்து கடைசியாக எம்எல்ஏ வந்துட்டு போனார், உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த 5 வருஷம், ஏன்னா தெரிஞ்சால் தான் நம்ம அதோட பெட்டராக பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எல்லாருமே தொகுதி மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு வாங்கிட்டு போனவருங்க இந்த 5 வருஷமாக வரவே இல்லைங்கிறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.